ஆனால் ஒரு காலத்துல ஒரு சில ஜாதியினர் மட்டும்தான் காலணியை அணிய வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் அதை அப்படியே கையில கொண்டு போகணுன்ற நீதி இருந்தது. அவற்றையெல்லாம் உடைத்தெறிந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். பெண்களின் கூந்தலிலே மனம் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த கூட்டத்திற்கு நடுவிலே பெண் என்பவள் நாட்டை ஆளக்கூடிய ராணி என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். இப்படி பெண்ணியம் பேசிய பெருந்தலைவர் தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்து திராவிட தீயவர். மனிதனை மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, அவனை தொடக்கூடாது என்று பல கட்டமைப்புகளை வகுத்தினார். அதெல்லாம் தகர்த்தெறிந்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை பத்தி பேசாம கண்டிப்பா கடந்து போக முடியாது. நம்முடைய அண்ணன் அவர்கள் கூட அழகா சொல்லியிருப்பாரு, தந்தை பெரியாரை பற்றி பேசாமல் எந்த அரசியலும் கடந்து போக முடியாது. இப்படி 1929 சென்னையில நடந்த சுயமரியாதை